உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மைதான் அத்தை. அதை மதிச்சுதான் நான் இவ்வளவு நாள் பிராக்டிஸ்க்கு கூட போகாம இருந்தேன். ஆனா இதுதான் என்னோட கனவு, இதுதான் என்னோட வாழ்க்கைன்னு நேத்து கிரவுண்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. நான் ஓடுறதை எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன்னு அப்பதான் தெரிஞ்சது. நிறுத்தி உன் நாடகம் எல்லாத்தையும். இந்த நடிப்பு எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம ஓட போனல, அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. எதுக்கு திரும்பி ஏன் வீட்டுக்கு வந்த? ஆன்ட்டி, நான் நேத்து உங்ககிட்ட அவ்வளோ சொன்னேன், நீங்க யாருமே நம்பலல்ல. பாத்தீங்களா, எல்லாரையுமே முட்டாளாக்கியிருக்கா. உங்களை போய் ஏமாத்திருக்காளே. அதான் ஆன்ட்டி என்னால சுத்தமா பொறுத்து கூட முடியல. என்ன முட்டாளாக்கிட்டல நீ? பொண்ணு இப்ப அவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்க அவ மேல கை ஓங்குறீங்க? கைய விடு விஸ்வா, விஸ்வா கைய விடு. என்ன ஏன் இந்த குடும்ப மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிற? அது உன் கண்ணுக்கு தெரியலையா? அன்பரசி நேத்து காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஓடுனதுக்கும் உங்க குடும்ப மானத்துக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? அன்பரசி மாதிரி இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஓடிட்டு தானே இருக்காங்க. பாரு விஸ்வா, ஊர்ல ஓடுற பொண்ணுங்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா ஏன் வீட்டு மருமக இப்படி ஓட்ட பந்தயத்துல ஓடுறத என்னால பொறுத்துக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ நேத்து வீட்ல நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம், ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போய் ஒரு காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்கா. நேத்து காம்படிஷனுக்கு போனதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா, நேத்து அவளை போக சொன்னதே நான் தாமா. ஓஹோ, அதான பார்த்தேன். இந்த அன்பரசி என் வலையில சிக்காம எப்படி இருந்தான்னு இப்பதானே புரியுது. இதுக்கு பின்னாடி நீ இருந்திருக்கல்ல. விஸ்வா, போதும். உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கினதெல்லாம் போதும். சரி, அப்படிதான் நீ போ சொன்ன. அவளுக்கு எங்கடா போச்சு புத்தி? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு, அதுவும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு இப்படி போய் சொல்லிட்டு வீட்ல இருந்து போயிருக்கானா? இவள திட்டாம கொஞ்சிட்டு இருக்க சொல்லு. அவ அப்படி பண்ணனா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதாமா, நீங்க மட்டும்தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.